ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டாக்கோட இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னா என்ன? இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணணும்? இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவை எதுக்காக யூஸ் பண்ணணும்? எப்படி யூஸ் பண்ணணும்? அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஒரு ஸ்டாக்கோட இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து ஒரு ஃபிளக்சுவேட்டடான ப்ரைஸ்ல வந்துட்டு எப்பயுமே ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். சில சமயம் வந்து லோவா இருக்கும், சில சமயம் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இதை வந்து ஒவ்வொரு ஃபினான்ஷியல் வெப்சைட்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த 52 வீக்ஸுக்கான இந்த லோயஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி ஹையஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வித்தின் இயர் வந்துட்டு இந்த ஸ்டாக்குக்கான ஒரு லோயஸ்ட் வேல்யூ எவ்வளவு ட்ரேட் ஆயிருக்கு, எவ்வளவு வரைக்கும் வந்து போயிருக்கு, ஹையஸ்ட் வந்து எவ்வளவு வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறது இதோட அர்த்தம். அப்போ வித்தின் இயர் வந்து இந்த ரெண்டு வேல்யூக்கு நடுவில் தான் வந்து இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகியிருந்திருக்கு அப்படிங்கிறத காட்டக்கூடியதான் இந்த டீட்டெயில். இப்போ ஒரு ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஃபிளக்சுவேட்டடான ரேட்ல வந்து அது ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அது சில சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா growth ஆகிட்டே போயிட்டு இருக்கலாம், சில சமயம் வந்து டவுன் ஆகிட்டே போயிருக்கலாம், இல்ல சில சமயம் சைடுவேஸ்ல போகலாம், சில சமயம் வந்து சில அப்பு போய் திரும்ப டவுன் போய் திரும்ப டவுன், அந்த மாதிரி வாலட்டைலா வந்து இருக்கலாம். அப்போ நம்ம வாங்கக்கூடிய ஸ்டாக் வந்து எந்த இடத்துல வாங்கணும், இந்த ஸ்டாக்குக்கு நம்ம என்ன பிரைஸ்ல வாங்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து கரெக்டான ஒரு பிரைஸ் அப்படிங்கறத சொல்லக்கூடியதான் வந்து இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது. அதாவது ஸ்டாக் வந்து மேபி அது என்ன ஒரு ரேட்ல வேணுமாலும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கலாம். பட் நாம அந்த ஸ்டாக்கை என்ன பிரைஸ்ல வாங்கணும் அப்படின்னா அந்த ஸ்டாக்குக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வேல்யூ, அந்த மணி அப்படிங்கிறது கரெக்டான ஒரு ஒர்த்தியான ஒரு மணி அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி சொல்லக்கூடியதான் இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது. அப்போ இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்டைரக்டா என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அந்த ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டாக்கு, அப்போ இந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்கு ஓவர் வேல்யூடா இல்ல அண்டர் வேல்யூடா, நம்ம வாங்கக்கூடிய பொசிஷன் வந்து கரெக்டான இடமா இல்லையா அப்படிங்கறத சொல்லக்கூடியதான் இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது. இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவை கால்குலேட் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெசிடியூவல் இன்கம் மெத்தடு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மெத்தட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா வந்து டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறமா ரொம்ப ஃபேமஸான கிரஹாம் கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தடும் இருக்கு. இந்த வீடியோல வந்து இந்த கிரஹாம் கால்குலேட்டரை பத்தி தான் வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிரஹாம் அப்படிங்கிறவர் யாரு அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கிரஹாம் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேன்லயே வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாரன் பஃபட். இந்த வாரன் பஃபட்டோட குரு தான் வந்து இந்த கிரஹாம் அப்படிங்கிறவர். இந்த கிரஹாம் வந்து அவரோட புக்ல இந்த ஃபார்முலா வந்து கொடுக்கறாரு. இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்றதுக்காக இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு. அந்த ஃபார்முலாவை தான் வந்து நாம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த கிரஹாம் கால்குலேட்டர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இபிஎஸ் அப்படிங்கிறது ஏர்னிங்ஸ் பெர் ஷேரோட அந்த வேல்யூ மல்டிப்ளைடு வித் 8.5 பிளஸ் 2G. இந்த ஜிங்கிறது growth ரேட்டு மல்டிப்ளைடு வித் 4.4 டிவைடட் பை ஒய். இந்த ஒய்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் பாண்ட்ல கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம கீழே போட்டு டினாமினேட்டரை போட்டு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் வந்து இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது. இந்த ட்ரேட் பிரைன்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்ல வந்துட்டு இந்த கிரஹாம் கால்குலேட்டரை வந்து டைரக்டா அவங்க ஆன்லைன்லயே வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம டைரக்டா இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்க முடியும். இதுக்கு என்னெல்லாம் டீடைல் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷேரோட கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும். அதாவது நம்ம எந்த ஷேருக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோமோ அந்த ஷேருக்கான கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும். அந்த ஸ்டாக்குக்கான ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து தெரியணும். அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் growth ரேட் என்ன அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கப்புறமா வந்துட்டு கார்பரேட் பாண்டோ இல்லை கவர்மெண்ட் பாண்டுக்கோ கொடுக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில் தெரியணும். இந்த டீட்டெயிலாம் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டாக்குக்கான இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அதாவது இந்த ஐடிசி கம்பெனி இருக்கு இல்லைங்களா, இந்த ஐடிசி கம்பெனிக்கான இன்ட்ரின்சிக் வேல்யூவை நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஐடிசிக்கு நம்மளுக்கு தேவையான டேட்டா எல்லாத்தையும் வந்து நீங்க டைரக்டா எதுல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணி கண்ட்ரோல் வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, இந்த மணி கண்ட்ரோல் வெப்சைட்ல இருந்து நம்ம எடுக்கலாம்.
ஓகே. இப்போ நம்ம இந்த ஐடிசிக்கான கரண்ட் ஸ்டாக் ட்ரேடிங் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 199.40. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்புட்டாக கொடுக்குறோம். 199.40. ஓகே. அதுக்கப்புறமா வந்துட்டு இபிஎஸ் அப்படிங்கிறது ஏர்னிங்ஸ் பர் ஷேர், அதுவும் இந்த மணி கண்ட்ரோல் வெப்சைட்லேயே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இபிஎஸ். டிடிஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் 12 months. இந்த இபிஎஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த இபிஎஸ் வந்து எப்பயுமே இந்த ட்ரைலிங் 12 monthsக்கான இபிஎஸ் ரேட்டு தான் வந்து நம்ம கொடுக்கணும். இதுக்கு முந்தின ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம எடுத்து கொடுக்கக்கூடாது, அது வந்து தப்பாக கால்குலேஷன் வந்து கொடுக்கும். ஸோ எப்பயுமே வந்து ட்ரைலிங் 12 monthsக்கான இபிஎஸ் வேல்யூ தான் நம்ம கொடுக்கணும். இந்த ஸ்டாக்குக்கு வந்து இந்த ட்ரைலிங் 12 monthsக்கான இபிஎஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.45. அதையும் நம்ம இங்கே இன்புட் பண்ணுவோம், 12.45. ஓகே. எக்ஸ்பெக்டட் growth ரேட், அதாவது இந்த கம்பெனியோட growth வந்து என்ன மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான பர்சன்டேஜ் வந்து நம்ம கொடுக்கணும். இது வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது நிஜமாவே பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கக்கூடிய சில வெப்சைட்ஸ்ல இருந்து நம்ம எடுக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா யாஹூ ஃபினான்ஸ்ல வந்து நம்ம எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்வெஸ்டர் லோல இருந்து நம்ம எடுக்கலாம். இந்த யாஹூ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லார்ஜ் கேபிட்டல் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கும் நல்ல ஃபேமஸான கம்பெனிஸ்க்கும் மட்டும்தான் வந்து இந்த எக்ஸ்பெக்டட் growth ரேட் வந்து அவங்க அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த growth ரேட் இல்லாத ஒரு சமயத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டர்ல வந்து இது வரைக்கும் ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஒரு growth ரேட்டு என்னவோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பாஸ்ட் ஹிஸ்டரியில இருந்து நம்ம இந்த டேட்டாவை எடுத்து அதை வந்து நம்ம ஃபியூச்சருக்கும் அப்ளிகபிள் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம அந்த டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இப்போ இதே இந்த ஐடிசிக்கான growth ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கான growth ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.63% இருக்கு. அதையும் வந்து நம்ம இங்கே இன்புட் பண்றோம், 6.63%. ஓகே. அதுக்கப்புறமா வந்துட்டு கார்பரேட் பாண்டு இல்லை கவர்மெண்ட் பாண்டோட ஈல்டு வந்து நமக்கு இவ்வளோ, அதாவது கரண்டா இப்போ கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்கணும். வந்து மேக்சிமம் கொடுக்கக்கூடிய அந்த 6.7% வந்து நான் இங்கே ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த 6.7% இப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 177.9 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் தான் வந்து இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ. இந்த ஷேரோட இன்ட்ரென்சிக் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 177 ரூபாய் 90 பைசா அப்படிங்கிறது தான் இதோட ஒர்த்தியான ஒரு ப்ரைஸ். இந்த ப்ரைஸ்ல நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து லாசஸ் வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்குக்கு எப்படி வந்து இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். பட் இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூவை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். இப்போ இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூவை எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாக்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து ஏதோ ஒரு சம் பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய பிரைஸ் வந்து கரெக்டான பிரைஸா, ஒரு ஒர்த்தியான பிரைஸா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து கால்குலேட் பண்றோம். ஓகே. இப்போ இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல இருந்து நம்ம வந்து ஒரு சம் பர்சன்டேஜ் வந்து சேஃப்டிக்காக நம்ம மினிமைஸ் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த ரிஸ்க் இருக்கும் இல்லைங்களா, அந்த ரிஸ்கை மினிமைஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 10 to 20% ப்ரைஸை வந்து இன்னும் டவுன் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். இப்போ நம்ம கொடுத்த அந்த ஐடிசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் ட்ரேட் ப்ரைஸ் வந்துட்டு 199.40 இருந்தது. நாம கால்குலேட் பண்ணி பார்த்தப்போ இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது 177.90 வந்து வந்திருந்தது. இதுல இருந்து நான் ஒரு 15% வந்து அந்த ரிஸ்க்குக்காக வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். என்னோட ரிஸ்க் வரக்கூடியதை கம்மி பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னும் ஒரு 15% வந்து நான் இந்த பிரைஸ்ல வந்து குறைச்சிக்கிறேன். அப்போ இந்த பிரைஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ, இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூல இருந்து 15% வந்து இன்னும் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூல இருந்து ஒரு 15% எப்படி எவ்வளவு வருது அப்படிங்கிறத நான் பாக்குறேன். இந்த 15% எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 26.68 வந்து வருது. இந்த 26.68 ருபீஸ் அப்படிங்கறதான் வந்து இந்த 15%க்கான அமௌண்ட். இதை வந்து இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூல இருந்து நான் மைனஸ் பண்ணிடுறேன். அப்ப எவ்வளவு அப்படின்னா
151.21 அப்படிங்கிறது என்னோட ஒர்த்தியான ஒரு என்ட்ரி பாயிண்ட். நான் வந்து இந்த ஸ்டாக்கை எந்த பிரைஸ்ல வந்து நான் என்ட்ரி ஆனேன் அப்படின்னா ஒரு ஒர்த்தியான ஒரு அசட்டை வந்து நான் வந்து பை பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 151.21 வரும்போது நான் பர்ச்சேஸ் பண்ணேன், நான் பை பண்ணேன் அப்படின்னா நான் என்ட்ரி ஆகக்கூடிய ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்த்தியான பிரைஸா இருக்கும். இப்போ திரும்பவும் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பிரைஸை இந்த 52 வீக்ஸ் வந்து இது எப்பயாவது ரீச் ஆயிருக்கா அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல கொடுத்துருக்காங்க இந்த 52 வீக்ஸ்க்கான லோ அண்ட் ஹைல பாத்தீங்க அப்படின்னா 52 வீக்ஸ்க்கான லோ வந்துட்டு 134 வரைக்கும் போயிருக்கு, ஹையஸ்ட் வந்து 282 வரைக்கும் வந்து போயிருக்கு. நம்ம கால்குலேட் பண்ண இந்த ஒருத்தியான என்ட்ரி பாயிண்ட் வந்து 151. அப்போ இந்த 151 அப்படிங்கிறது வித்தின் அ இயர் வந்து இது வந்து ரீச் ஆகி அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து பூஸ்ட் ஆயிருக்கு. அப்போ நம்ம கால்குலேட் பண்ணிருக்கக்கூடிய இந்த என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து நிஜமான ஒர்த்தியான ஒரு பாயிண்ட், அது மட்டும் இல்லாம பாசிபிளான ஒரு பாயிண்டாவும் வந்து இருந்திருக்கு வித்தின் அ இயர். இப்போ இந்த ஒர்த்தியான பிரைஸ்ல நம்ம என்ட்ரி ஆகிறோம் ஒரு ஸ்டாக்ல அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய லாசஸ் வந்து நம்மளால மினிமைஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு ப்ராஃபிட்டையும் வந்து நம்ம பூஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது அவங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு வேல்யூ. அதை பார்த்து தான் வந்து இவங்க எந்த லெவல்ல வந்து என்ட்ரி ஆகணும் அப்படிங்கறது வந்து டெசிஷன் எடுக்கணும். ஓகே, இந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ பத்தின ஒரு ஃபுல் டீடைல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எக்ஸாம்பிளோட வேற பார்த்துருக்கோம் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறதையும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு என்ட்ரி உங்க ஒரு ஸ்டாக்ல வந்து நீங்க என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா என்ன பொசிஷன்ல எந்த மாதிரியான இடத்துல என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கண்டிப்பா தெளிவா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ சம்பந்தமா எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இது சம்பந்தமா வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரபாகர் சேகர். தேங்க்யூ.